எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனுஷ் குக்கிங். இன்றைக்கி சிம்பிளான அதே நேரத்தில் ஒரு ஹெல்த்தியான கடுகு குழம்பு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். கடுகு குழம்புக்கு 2 ஸ்பூன் கடுகு வறுத்து எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன். சிம்லியை வச்சு வெடிக்கிற வரைக்கும் வறுத்துக்கலாம். கடுகு வெடிச்ச உடனே நிறுத்திடலாம். கடுகு வெடிச்சிடுச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கடுகு ஆறட்டும், அதுக்குள்ளே குழம்பு தாளிச்சிக்கலாம். இந்த கரண்டியில் 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு வெடிச்சிச்சு. இப்போ இந்த ஒரு பெரிய பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. பெரிய தக்காளி 2 அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காய தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கட்டும். இது வெங்காய தக்காளி வதங்கட்டும். அதுக்குள்ளே பெரிய லெமன் சைஸ் புளி இதை ஊற வச்சுக்கலாம். வெங்காய தக்காளி வதங்கிடுச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ புளியை சேர்த்துக்கலாம். இந்த கரைச்சி வச்சுருக்கேன் புளி, இதையும் சேர்த்துக்கலாம். புளி கரைச்சி ஊற்றிட்டேன். இப்போ முதல்ல கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா குழம்பு கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே ஆற வச்ச கடுகு பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து பொடிச்சு வச்ச கடுகை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கரண்டியில் இப்படி கலக்கிக்கிட்டே போடுங்க, இல்லாட்டி கட்டி கட்டியாகிடும். ஒரு கொதி வரட்டும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கடுகு தூள் போட்டு ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடுகு குழம்பு ரெடி.